ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நாம் பார்க்கக்கூடிய வீடியோ 10ஆம் வகுப்பில் இருக்கக்கூடிய முதல் பாடம் தமிழில் இருக்கக்கூடிய முக்கியமான வினாக்கள் தான் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ படித்தவங்களுக்கும் சரி, இனிமேல் தான் படிக்க போகிறேன்னு சொல்கிறேன், ரெண்டு பேருக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். படித்தவங்க ஒரு தடவை கேட்டுக்கிட்டீங்க அப்படின்னா எந்தெந்த கொஸ்டின்லாம் உங்களுக்கு கிளாரிட்டி இருக்குது, எந்தெந்த கொஸ்டின்லாம் டவுட்டில் இருக்குது அப்படின்னு தெரியும். சரியா? வீடியோக்குள்ளே போகலாமா? ஃபஸ்ட்டு கேள்வி பாருங்கள். அன்னை மொழியே அப்படிங்கிற தலைப்பில் பாவலரேறு பெருஞ்சித்திரனார் அவர்களினுடைய இயற்பெயர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா துரைமாணிக்கம் என்பது சரியான விடை. பாவலரேறு பெருஞ்சித்திரனாரினுடைய இயற்பெயர் என்ன அப்படின்னா துரைமாணிக்கம். அடுத்து, பெருஞ்சித்திரனாரின் எந்த நூல் தமிழுக்கு கருவூலமாய் அமைந்திருக்கு? அதாவது என்சுவை என்பது, பாவிய கொத்து, மகபுகு வஞ்சி எல்லாமே பெருஞ்சித்திரனார் எழுதின நூல்கள் தான். ஆனால் ஒரே ஒரு நூல் தான் தமிழுக்கு கருவூலமாய் அமைந்திருக்கு. அது எது அப்படின்னா திருக்குறள் மெய்ப்பொருள் உரை அப்படிங்கிறது. சரியா? அடுத்த கேள்விக்கு போகலாமா? சாகும்போதும் தமிழ் படித்து சாக வேண்டும், எந்த சாம்பலும் தமிழ் மணந்து வேக வேண்டும் அப்படின்னு சொன்னவர் யார் அப்படின்னா சச்சிதானந்தன் அவர்கள். இந்த சச்சிதானந்தன் அவர்களை நம்ம என்ன சிறப்பு பெயரால் அழைப்போம் அப்படின்னா தமிழ் பசி சச்சிதானந்தன் அப்படின்னு அழைப்போம். தமிழ் பசி சச்சிதானந்தன் அப்படின்னு அழைப்போம். சரியா? அடுத்த கேள்விக்கு போயிடலாமா? பெருஞ்சித்திரனார் எந்த இதழ்களின் வாயிலாக தமிழுணர்வை உலகெங்கும் பரப்பினார்? அதாவது பெருஞ்சித்திரனார் 2 இதழ்கள் நடத்தி தமிழுணர்வை பரப்புவார். அதில் என்ன அப்படின்னா இந்த ஆப்ஷனில் கொடுத்துருக்கிறது தென்மொழி, ஆப்ஷனில் இல்லாமல் இருக்கிறது என்ன அப்படின்னா தமிழ் சிட்டு அப்படிங்கிறது. சரியா? அடுத்த கேள்விக்கு போகலாமா? அன்னை மொழியே என்ற பாடல் எந்த தொகுப்பிலிருந்து எடுக்கப்பட்டது அப்படின்னா கனிச்சாறு தொகுப்பிலிருந்து எடுக்கப்பட்டது. இந்த கனிச்சாறு 8th ஸ்டாண்டர்டில் ஒரு பாடல் இருக்கும். கனிச்சாறு எத்தனை தொகுதிகளாக பிரிக்கப்பட்டிருக்கு அப்படின்னு கேட்பாங்க. கனிச்சாறு மொத்தம் 8 தொகுதிகளாக பிரிக்கப்பட்டிருக்கு. சரியா? அடுத்த கேள்வி, அன்னை மொழியே அழகார்ந்த செந்தமிழே முன்னைக்கு முன்னை முகிழ்ந்த நறுங்கனியே என்ற பாடலை பாடியவர் யாரு அப்படின்னா பாவலரேறு பெருஞ்சித்திரனார் அவர்கள். பாவலரேறு பெருஞ்சித்திரனார் அவர்கள். அடுத்த கேள்வி, தமிழ் சொல்வளம் என்ற உரைநடையின் ஆசிரியர் யார் அப்படின்னா தேவநேய பாவனர் அவர்கள். தமிழ் சொல்வளம் என்ற உரைநடையினுடைய ஆசிரியர் யார் அப்படின்னா தேவநேய பாவனர். ஓகே. ரா இளங்குமரனார் திருச்சிராப்பள்ளிக்கு அருகில் அமைந்துள்ள டாஸ் என்னும் இடத்தில் திருவள்ளுவர் தவச்சாலை ஒன்றை அமைத்துள்ளார். அல்லூர் அப்படிங்கிற இடத்துல தான் திருவள்ளுவர் தவச்சாலையை அமைச்சிருக்காங்க. உலக பெருந்தமிழர் என்று அழைக்கப்படுபவர் யார் அப்படின்னா ரா இளங்குமரனார். உலக பெருந்தமிழர் என்று அழைக்கப்படுபவர் யார் அப்படின்னா ரா இளங்குமரனார். நாடும் மொழியும் நமது இரு கண்கள் அப்படின்னு சொன்னவர் யாரு அப்படின்னா சுப்பிரமணிய பாரதியார். சொல்லாராய்ச்சியில் பாவனரும் எந்த பெருமகனார் யாரு அப்படின்னா இளங்குமரனார். சொல்லாராய்ச்சியில பாவனரும் எந்த பெருமகனார் யாரு அப்படின்னா இளங்குமரனார். தமிழகம் முழுவதும் திருக்குறள் சொற்பொழிவுகளை வழங்கி வருபவர், தமிழ் வழி திருமணங்களை நடத்தி வருபவர் யாரு அப்படின்னா ரா இளங்குமரனார். தமிழகம் முழுவதும் திருக்குறள் சொற்பொழிவுகளை வழங்கி வருபவர், தமிழ் வழி திருமணங்களை நடத்தி வருபவர் யாரு அப்படின்னா ரா இளங்குமரனார். இமைகளை மூடியபடி எழுதும் ஆற்றல் பெற்றவர் யார் அப்படின்னா திருவிக்கா. ஆக்சுவலாக இந்த கான்செப்டே திருவிக்கா சொல்வார். இவரை பார்த்துட்டு இளங்குமரனாருக்கு ஆசை வரும். அவரும் அந்த மாதிரி என்ன பண்ணுவார் அப்படின்னா எழுதுவார். சரியா? அதாவது திருவிக்கா போல இமைகளை மூடி எழுதும் ஆற்றல் பெற்றவர் தான் புக்கில் இருக்கும். சரியா? அடுத்த கேள்வி, விழிகளை இழக்க நேரிட்டால் கூட தாய் தமிழினை இழந்துவிடக்கூடாது என்று எண்ணியவர் யார் அப்படின்னா இளங்குமரனார். ஓகேயா? விழிகளை இழக்க நேரிட்டாலும் தாய் தமிழினை இழக்கக்கூடாது என்று எண்ணியவர் இளங்குமரனார். புறத்திரட்டு உரை அப்படிங்கிற நூலினுடைய ஆசிரியர் யார் அப்படின்னா இளங்குமரனார். இந்த இளங்குமரனார் நிறைய நூல்கள் எழுதியிருப்பாங்க. ஃபர்ஸ்ட் என்ன நூல் எழுதியிருப்பாங்க அப்படின்னா தமிழிசை இயக்கம் அப்படின்னு, தமிழிசை இயக்கம், தனித்தமிழ் இயக்கம், தனித்தமிழ் இயக்கம், பாவனர் வரலாறு, பாவனர் வரலாறு, குண்டலகேசி உரை, புறத்திரட்டு உரை, இந்த மாதிரி நிறைய எழுதியிருப்பாங்க. ஸோ எல்லாத்தையும் சேர்த்து பார்த்துக்கோங்க. புறத்திரட்டு உரை அப்படின்னு நிறைய நூல்கள் எழுதியிருப்பாங்க. சரியா? அடுத்த கொஸ்டின் போகலாமா? உலகத்திலேயே ஒரு மொழிக்காக உலக மாநாடு நடத்திய முதல் நாடு எது அப்படின்னா மலேசியா. சரியா? உலகத்திலேயே மொழிக்காக ஒரு மாநாடு, உலக மாநாடு நடத்தின நாடு எது அப்படின்னா மலேசியா. அந்த மொழிக்குரிய அந்த 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 மொழி இருக்கு இல்லையா, அது என்ன அப்படின்னா தமிழ் தான் அப்படின்னு ஒருத்தர் சொல்லியிருப்பார். அவர் யாருன்னா அப்படின்னா தனிநாயகம் அடிகள் சொல்லியிருப்பார். உலகத்திலேயே ஒரு மொழிக்காக உலக மாநாடு மலேசியா நடந்துச்சு, அந்த பெருமைக்குரிய மொழி தமிழ் அப்படின்னு யார் சொல்லியிருப்பா அப்படின்னா தனிநாயகம் அடிகள் சொல்லியிருப்பார்.
தனிநாயகம் அடிகள். ஓகே, அடுத்த கொஸ்டின் போலாமா? இந்த தாவரத்தினுடைய இளமை பெயர்கள், பூவினுடைய நிலைகள், காயினுடைய நிலைகள்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. இதில் வந்து அந்த பழங்களினுடைய நிலைகள் கொடுத்துருக்காங்க. சரியா? இதில் சூம்பல் அப்படிங்கிறது என்ன அப்படின்னாப்பா, நுனியில் சுருங்கிய, இதுக்கான விடை வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி என்பது சரியான விடை. ஆப்ஷன் டி என்பது சரியான விடை. சூம்பல் அப்படின்னா என்ன அப்படின்னா, நுனியில் சுருங்கிய காயை தான் என்ன சொல்லுவோம் அப்படின்னா சூம்பல் அப்படின்னு சொல்லுவோம். சரியா? சிவியல் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, சுருங்கிய பழத்தை தான் என்ன சொல்லுவோம்னா சிவியல்னு சொல்லுவோம். சொத்தை அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, புழு பூச்சி அரித்த காயை தான் என்ன சொல்லுவோம் சொத்தைன்னு சொல்லுவோம். அழியல் அப்படின்னா குழு குழுத்த பழம், அதை தான் அழியல்னு சொல்லுவோம். அழுகல் அப்படின்னா குழு குழுத்து நாரிய பழம் தான் அழுகல். சொண்டு அப்படிங்கிறது பதராய் போன மிளகாய். நல்லா பார்த்துக்கோங்க. சூம்பல் அப்படிங்கிறது நுனில சுருங்கிய காய். சீவியல் அப்படிங்கிறது சுருங்கிய பழம். சொத்தை அப்படிங்கிறது புழு பூச்சி அரித்த காய். அழியல் அப்படிங்கிறது குழு குழுத்த பழம். அழுகல் என்பது குழு குழுத்து நாரிய பழத்தை தான் என்ன சொல்லுவோம் அழுகல்னு சொல்லுவோம். சொண்டு அப்படிங்கிறது பதராய் போன மிளகாய். இது மாதிரி நிறைய அதில் இருக்கும், நீங்கள் அதையும் சேர்த்து படிச்சுக்கோங்க. சரியா? மொழி ஞாயிறு என்று அழைக்கப்படுபவர் யார் அப்படின்னா தேவநேய பாவனர். மொழி ஞாயிறு அப்படின்னு அழைக்கப்படுறவர் யாருப்பா? தேவநேய பாவனர். தேவநேய பாவனர் பற்றி தவறானதை தேர்ந்தெடுத்து எழுது. இங்கே பாருங்க, பல்வேறு இலக்கணங்களையும் மொழி ஆராய்ச்சி கட்டுரைகளையும் எழுதியவர், தமிழ் சொல்லாராய்ச்சியில் உச்சம் தொட்டவர், செந்தமிழ் சொற்பிய அகர முதலி இயக்குநராக பணியாற்றினார். ஓகே, உலக தமிழ் கழகத்தை நிறுவி உறுப்பினராக இருந்தார். இந்த கூற்று மட்டும் தவறு. சரியா? அடுத்த கேள்விக்கு போகலாமா? போர்ச்சுகீசிய நாட்டினுடைய தலைநகரம் எது அப்படின்னா லிஸ்பன். போர்ச்சுகீசிய நாட்டினுடைய தலைநகரம் எது அப்படின்னா லிஸ்பன். கார்டிலா என்னும் நூல் முதலாக தமிழ் மொழியில் மொழிபெயர்க்கப்பட்ட ஆண்டு எது அப்படின்னா 1554. சரியா? அந்த அதில் வந்து 2 வண்ணங்கள் பயன்படுத்தியிருப்பாங்க. கருப்பு சிவப்பு அப்படின்னு சொல்லி 2 வண்ணங்கள் வந்து என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா பயன்படுத்தியிருப்பாங்க. இதெல்லாம் வந்து ஜென்ரலான இன்ஃபர்மேஷன், நமக்கு தெரிஞ்சு வச்சுக்க வேண்டிய இன்ஃபர்மேஷன். சரியா? கருப்பு சிவப்பு அப்படிங்கிற 2 உருவத்தில் 2 வடிவம் 2 கலர்ஸ் யூஸ் பண்ணியிருப்பாங்க. அடுத்த கேள்வி, இந்திய மொழிகளிலேயே மேலை நாட்டு அச்சுருவில் ஏறிய மொழி எது அப்படின்னா நம்மளுடைய தமிழ் தான். அடுத்து, சந்தக கவிமணி என்று அழைக்கப்படுபவர் யார் அப்படின்னா தமிழழகனார். சந்த கவிமணி தமிழழகனார் அப்படின்னு சொல்லுவோம். சரியா? சண்முக சுந்தரம் எத்தனை சிற்றிலக்கிய நூல்களை படைச்சிருக்காரு அப்படின்னா 12 சிற்றிலக்கிய நூல்களை வந்து என்ன பண்ணியிருக்காரு படைச்சிருக்காரு. சந்த கவிமணி என்று அழைக்கப்படும் தமிழழகனாரின் இயற்பெயர் என்ன அப்படின்னா சண்முக சுந்தரம் அப்படிங்கிறது சரியான விடை. சந்த கவிமணி என அழைக்கப்படும் தமிழழகனாரின் இயற்பெயர் சண்முக சுந்தரம். இரட்டுற மொழிதல் பற்றி சரியானதை எழுது அப்படின்னா, அதாவது இந்த இரட்டுற மொழிதல் பாடலில் முத்தினை அமிழ்ந்து எடுத்தல் கடலுக்கு உவமையாக கூறப்பட்டுள்ளது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இல்லை, ஏன்னா இரட்டுற பாடலில் முத்தினை அமிழ்ந்த எடுத்தல் வந்து கடலுக்கு உவமையாக கூறியிருக்க மாட்டாங்க. முத்தினை அமிழ்ந்த எடுத்தல் வந்து எதில் குறிப்பிட்டிருப்பாங்க அப்படின்னா 3 வகையான சங்குகளை பற்றி தான் சொல்லியிருப்பாங்க. ஃபஸ்ட்டு இதில் 3 வகையான சங்குகள் பற்றி தான் குறிப்பிட்டிருப்பாங்க. ஸோ ஃபஸ்ட்டு கூற்று தப்பு. முத்தமிழ் இயல் இசை நாடகம் என தமிழுக்கு உவமையாக கூறப்படுகிறது. அதாவது முத்தமிழ் இயல் இசை நாடகம்ங்கிறது முத்தினை அமிழ்ந்தெடுத்தலுக்கு, முத்தினை அந்த பாக்ஸில் கொடுத்துருப்பாங்கப்பா, முத்தினை அமிழ்தல். 50 காப்பியங்கள் அப்படிங்கிறது மிகுதியான வணிக கப்பல்களை கூறுகிறது. நீரலைகளை தடுத்து சங்கினை காத்தல் கடலுக்கு உவமையாக கூறுகிறது. நீரலைகளை தடுத்து நிறுத்தி சங்கினை காத்தல் எதுக்கு உவமையாக கூறுவாங்க அப்படின்னா சங்க பலகையிலிருந்து சங்க புலவர்கள் பாதுகாத்ததாக கூறுவாங்க. ஸோ இதுவும் என்ன அப்படின்னா தப்பு. அப்போ 50 காப்பியங்கள் அப்படிங்கிறது மிகுதியான வணிக கப்பல்களை கூறுகிறது. காலையிலே மாலையும் வந்துவிட்டதே அப்படின்னு சொன்னவர் யார் அப்படின்னா கி.ஆ. ஜெகநாதன். இதில் இந்த விஸ்வநாதன் வந்து பல்துறை வித்தகர் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க, அதையும் பார்த்து வச்சுக்கோங்க. சரியா? அடுத்து, தமிழ் தென்றல் யார் தெரியும்? திருவிக்கா. தமிழ் மறை என்று அழைக்கப்படும் நூல் எது அப்படின்னா திருக்குறள். திருவள்ளுவர் பெயரில் முதல் கணினி எந்த ஆண்டு விற்பனைக்கு கொண்டு வரப்பட்டது அப்படின்னா 1983ஆம் ஆண்டு. இந்த திருக்குறள் கணினியை வந்து யார் விற்பனைக்கு கொண்டு வருவா அப்படின்னா டிசிஎம் டேட்டா ப்ராடக்ட்ஸ் அப்படின்னு டிசிஎம் டேட்டா ப்ராடக்ட்ஸ் அப்படிங்கிற ஒரு அமைப்பு தான் வந்து என்ன பண்ணும் அப்படின்னா கொண்டு வரும். இது வந்து தமிழ் ஆங்கிலம் 2 மொழிகள்லேயும் இருக்கும். இது இப்போ எங்கே இருக்குது அப்படின்னா
தேனாம்பேட்டையில் இருக்கக்கூடிய ஸ்டாட்டிஸ்டிக் டிபார்ட்மெண்ட்டில் வந்து இதை வச்சுருக்காங்க. இதெல்லாம் ஜென்ரல் இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. திருப்பரங்குன்றத்தின் அழகை பார்ப்பதற்கு என்று இயற்கை பதித்து வைத்த 2 பெரிய நிலை கண்ணாடிகளைப் போல் வடபுறமும் தென்புறமும் நீர் நிறைந்த கண்மாய்கள் அப்படின்னு சொன்னவர் யார் அப்படின்னா நான் பார்த்தசாரதி அவர்கள் தான் சொல்லியிருப்பாரு. சரியா? குறிஞ்சிமலர் அப்படின்னுடைய நூலினுடைய ஆசிரியர் யார் அப்படின்னா பார்த்தசாரதி. மலையும் புயலும் என்ற நூலினுடைய ஆசிரியர் யார் அப்படின்னா வா ராமசாமி. ஓமையும் பொருளும் வேற்றுமை ஒளிவித்த ஒன்றன மாட்டின் அதுவே உருவகமாகும் அப்படின்னு சொன்னவர் யார் அப்படின்னா தண்டி. ஓமையும் பொருளும் வேற்றுமை ஒளிவித்த ஒன்றன மாட்டின் அதுவே உருவகமாகும்னு கூறினவர் யார் அப்படின்னா தண்டி. களம்புக துடித்த நின்ற உனக்கு வெற்றிச்சாறு கிடைத்து விட்டாய், உண்டு மகிழ்ந்தாய், உன் புன்னகைதான் அதற்கு சான்று என்று கூறியவர் யார் அப்படின்னா அண்ணா. களம்புக துடித்த நின்ற உனக்கு வெற்றிச்சாறு கிடைத்து விட்டது, உண்டு மகிழ்ந்தாய், உன் புன்னகைதான் அதற்கு சான்று என்று கூறியவர் யார் அப்படின்னா அண்ணா. சொல்லின் செல்வர் என்று அழைக்கப்படுபவர் யார் அப்படின்னா ராபி சேதுப்பிள்ளை. சொல்லின் செல்வர் யார்? ராபி சேதுப்பிள்ளை. எழில் முதல்வன் எழுதிய எந்த நூலுக்காக சாகித்ய அகாடமி விருது கிடைச்சது அப்படின்னா புதிய உரைநடை அப்படிங்கிற நூலுக்காக அவருக்கு சாகித்ய அகாடமி விருது வந்து கொடுத்துருப்பாங்க. எழில் முதல்வனுடைய இயற்பெயர் என்ன அப்படின்னா எழில் முதல்வனுடைய இயற்பெயர் என்ன அப்படின்னா ராமலிங்கம் அப்படிங்கிறது தான் சரியான விடை. எழில் முதல்வனுடைய இயற்பெயர் என்ன அப்படின்னா ராமலிங்கம் என்பது சரியான விடை. வாழையும் கமுகும் தாழ்துளை தெங்கும் மாவும் பலாவும் சூழெடுத்து ஓங்கிய என்ற பாடல் வரிகள் இடம்பெற்றுள்ள நூல் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிலப்பதிகாரம். இது எந்த காதையில் இருக்கும் அப்படின்னா காடுகான் காதையில் இருக்கும். இது எந்த காதையில் இருக்கும் அப்படின்னா காடுகான் காதை அப்படிங்கன்னு இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இது வந்து எங்கள் ஊருக்கு, இந்த ஊர் வந்து எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா திண்டுக்கல் மாவட்டத்தில் சிறுமலைன்னு ஒரு ஊருக்கு, அதை தான் இது குறிப்பு. திண்டுக்கல் சிறுமலை. சரியா? வாழையும் கமுகும் தாழ்குலை தங்கும் மாவும் பலாவும் சூழெடுத்து ஓங்கிய என்ற பாடல் வரிகள் இடம்பெற்றுள்ள நூல் எது அப்படின்னா சிலப்பதிகாரத்தில் காடுகான் கதையில், இது திண்டுக்கல் சிறுமலை. அடுத்து ஒரு மொழி ஒரு பொருளனவாம் தொடர்மொழி பல பொருளன பொது இருமையும் ஏற்ப என்னும் பாடல் வரிகள் இடம்பெற்றுள்ள நூல் எது அப்படின்னா நன்னூல். ஒரு மொழி ஒரு பொருளனவாம் தொடர்மொழி பல பொருளன பொது இருமையும் ஏற்பன என்னும் பாடல் இடம்பெற்றுள்ள நூல் எது அப்படின்னா நன்னூல். செய்யுளை செயலப்படை எவ்வாறு அழைக்கப்படுகிறது? செய்யுளை இசை நிறை அளப்படை என்று அழைக்கப்படுகிறது. உயிரிழப்படை எத்தனை வகைப்படும்? உயிரிழப்படை எத்தனை வகைப்படும் அப்படின்னா 3 வகைப்படும். உயிரிழப்படை எத்தனை வகைப்படும் அப்படின்னா 3 வகைப்படும். அந்த உயிரிழப்படையில் வந்து என்ன அப்படின்னா உயிரிழப்படை எத்தனை வகைப்படும் அப்படின்னா 3 வகைப்படும். அது என்னெல்லாம் வரும் அப்படின்னா செய்யுளிசை அளப்படை, இன்னிசை அளப்படை, சொல்லிசை அளப்படை அப்படின்னு வரும். சரியா? அடுத்து ஒற்றளப்படையில் உள்ள மெய்யெழுத்துக்களில் எண்ணிக்கை, ஒற்றளப்படையில் உள்ள மெய்யெழுத்துக்களில் அளபெடுக்கும் எழுத்துக்களினுடைய எண்ணிக்கை எத்தனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா 10. மொழி எத்தனை வகைப்படும் அப்படின்னா 3 வகைப்படும். தனிமொழி, தொடர்மொழி, பொதுமொழி. அளபெடுத்தல் என்பது என்ன அப்படின்னா நீண்டு ஒலித்தல் தான் அளபெடுத்தல் அப்படின்னு சொல்லுவோம். நடவாமை கொல்லாமை அப்படிங்கிறது என்ன அப்படின்னா எதிர்மறை தொழிற்பெயர். மெத்த வணிகலன் என்னும் தொடரால் தமிழழகனார் குறிப்பிடுவது எதனை அப்படின்னா வணிக கப்பல்களையும் 50 காப்பியங்களையும். காய்ந்த இலையும் காய்ந்த தொகையும் நிலத்திற்கு நல்ல உரங்கள். இத்தொடரில் அடிக்கோடிட்ட பகுதி என்பது சருகும் தண்டும். அடுத்து என் தமிழ்னா என்பதை பிரித்தெழுத கிடைப்பது எம் கூட்டல் தமிழ் கூட்டல் நா. கேட்டவர் மகிழ பாடிய பாடல் இது. தொடரில் இடம்பெற்றுள்ள தொழிற்பெயரும் இணையால் அடையும் பெயர். கேட்டவர் பாடல் கேட்டவர் தொழிற்பெயரும் இணையால் அணையும் பெயர் தானே. வேர்க்கடலை, மிளகாய் விதை, மாங்கொட்டை ஆகியவற்றை குறிக்கும் பயிர் வகை மணி வகை. தேனினும் இனிய நச்சந்தமிழ் மொழியோடு தென்னாடு விளங்குற திகழ்ந்தனன் மொழியே அப்படின்னு பாடினவர் யாரு அப்படின்னா நமச்சிவாயர். கான்சொனன்ட் அப்படிங்கிறது சொல்லுக்கு இணையான சொல் எது அப்படின்னா மெய்யெழுத்து. ஹோமோகிராப் அப்படிங்கிறது ஒப்பெழுத்து. மோனோலிங்கல் அப்படிங்கிறது ஒரு மொழி, அதை தான் சொல்லுவோம் ஓரெழுத்து ஒரு மொழின்னு சொல்லுவோம்ல. வவ்வல் அப்படிங்கிறது வவ்வல் உயிரெழுத்து. நாம் ஏன் தமிழ் காக்க வேண்டும் என்ற நூலை எழுதியவர் யார் அப்படின்னா நாம் ஏன் தமிழ் காக்க வேண்டும் என்ற நூலை எழுதியவர் யார் அப்படின்னா முனைவர் சேதுமணி மணியன். நாம் ஏன் தமிழ் காக்க வேண்டும் அப்படிங்கிற நூலை எழுதினவர் யார் அப்படின்னா முனைவர் சேதுமணி மணியன். தவறின்றி தமிழில் எழுதுவோம் அப்படிங்கிற நூலினுடைய ஆசிரியர் நன்னன். பச்சை நிழல் அப்படிங்கிற நூலினுடைய ஆசிரியர் யார் அப்படின்னா உதயசங்கர்.
இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா ப்ளீஸ் கிவ் மோர் லைக்ஸ். ஏன்னா நீங்கள் கொடுக்குற லைக்ஸை வச்சு தான் அதுக்கு அடுத்த கண்டென்ட் வந்து கண்டினியூஸாக போடுறதுக்கு ஒரு பூஸ்டப்பாக இருக்கும். கண்டினியூஸாக எங்களாலேயும் ஓட முடியும். சரியா? ஏன்னா 40 டேஸ்ன்னு சொல்கிறோம், இன்றைக்கி ஒரு டே போயிடுச்சு, அப்படி தானே? சரியாப்பா? அடுத்து ஒரு நல்ல வீடியோவோட நல்ல கண்டென்ட்டோட சந்திக்கிறேன். அந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா ப்ளீஸ் கிவ் ஒன் லைக். உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் யாராவது படிக்கிறாங்கன்னா கண்டிப்பாக இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்து ஒரு நல்ல வீடியோவோட சந்திக்கலாம்.